இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எடுத்தே வந்து 1 வாரம் ஆச்சு. போன வாரம் வியாழக்கிழமை அம்மாங்கூர்ல வந்து கோயில் கும்பாபிஷேகம். அதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி புதன்கிழமை காலையிலேயே ஒரு 10 மணி வாக்குல கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் வந்து நைட் டைம்ல தான் போவோம். இந்த டைம் தான் வந்து பகல்லேயே வந்து முதல் நாளே வந்து கிளம்பியாச்சு. புதன், வியாழன் 2 நாளுமே வந்து ஸ்கூல் வந்து லீவு போட்டாச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, மொஹரம் பண்டிகை லீவு தான். அதனால மொத்தம் வந்து 3 நாள் வந்து லீவு. அதில் 3 நாளுமே வந்து ஊர்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, வெள்ளிக்கிழமை வந்து ரிட்டர்ன் வந்துரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. எப்பவுமே ஊருக்கு போம்போது அவ்வளோ ஹேப்பியா இருக்கும். ஆனா வந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹேப்பினஸ் வந்து இருக்கவே இருக்காது. என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தாங்க. என்னோட பேர் வந்து பிரியா. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. பாப்பா வந்து 8th படிக்கிறாங்க. தம்பி வந்து 5th படிக்கிறாங்க. என் கூட பிறந்தது அக்கா. அக்காவுக்கு வந்து 2 பொண்ணுங்க. 2மே வந்து பெரிய பசங்க. பெரியவ வந்து காலேஜ் படிக்கிறா. சின்னவ வந்து +2 படிக்கிறா. மதியம் வந்து 1:30 ஆச்சு. சரி லஞ்ச் சாப்பிட்றலாம், பசி ஆயிருச்சு. சரி லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, மெயின் ரோட்லயே வந்து சங்கீதா ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயாச்சு. நானும் தம்பியும் பார்த்தீங்கன்னா, மினி மீல்ஸ் வாங்கிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருந்தாங்க. பாப்பா வந்து 2 சப்பாத்தி வாங்கியிருந்தா. மினி மீல்ஸில பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம், வெஜ் பிரியாணி, தயிர் சாதம் இருந்தது. ஒரு சப்பாத்தி, அது கூட தொட்டுக்க வந்து கிரேவி இருந்தது. ஒரு பொரியல் இருந்தது, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இருந்தது. ஒரு பெரிய அப்பளம் குடுத்துருந்தாங்க. மினி மீல்ஸ் சாப்பிட்டாவே வயிறு வந்து ஃபுல் ஆயிருச்சு. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. ஃபுல் மீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் குடுத்துருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீம் தான் குடுத்தாங்க. நம்ம வீட்ல தான் 2 ஆள் இருக்காங்களே. அதனால இன்னொரு ஐஸ்கிரீம் வந்து தனியா வாங்கி, அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. இந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, வெல்கம் பண்ணாங்க. சூப்பரா இருந்தது. ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து போனோம்னா, வாங்க வாங்கன்னு எப்படி சொல்லுவாங்கோ, அதே மாரி தான் வந்து இங்கேயும் வந்து வெல்கம் பண்ணாங்க. வெளியில வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க. பாப்பா, தம்பி 2 பேருமே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு காளிப்பாளையம் ஒரு 5:00லாம் வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் அங்க நம்ம வீட்ல கிளம்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து அம்மாங்கூருக்கு வந்து போயாச்சு. அம்மாங்கூருக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, மணி 7 மணி ஆச்சு. மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் வந்தா தான் வந்து ஊருக்குள்ளேயே வர முடியும். அது ஃபுல்லாவே வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லாவே வந்து லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. என்னோட அம்மாயிக்கு பார்த்தீங்கன்னா 4 பொண்ணுங்க. 4 பேருமே வந்து இந்த ஊர்ல தான் வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஒரே ஊரு தான். எனக்கு வந்து 3 பெரியம்மா. அம்மா தான் வந்து கடைசி. மொத்தம் 4 பொண்ணுங்க அம்மாயிக்கு. உள்ளூருக்குள்ளேயே பெரியம்மா, அக்கா, அண்ணா வீடெல்லாம் இருக்கிறனால வந்து எல்லாருமே வந்து அலப் சொல்லியிருந்தாங்க. அலப் சொல்லிட்டாங்கன்னா, நம்ம வந்து வீட்டுக்கு போம்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போகணும். அதனால ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரும்போதே மிக்சரு, ஸ்வீட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போய் எல்லார் வீட்டுக்கும் குடுக்குற மாரி தனித்தனி கவர்ல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஊருக்குள்ள வந்தோம். அம்மாங்க வீடு வந்து தோட்டத்துல இருக்கு. அதனால ஊருக்குள்ள கோயிலுக்கு வரும்போது எல்லார் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனி கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. வரும்போது கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 இருக்கும். அந்த டைம்ல வந்து யாகசாலையில வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு, சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க. எல்லாருமே வந்து அங்கேயே சாப்பிட்டாச்சு. அடுத்து நைட் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, வள்ளி கும்மியாட்டம் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு சின்னதா விநாயகர் கோயில் மட்டும் தான் இருந்தது. வேற எந்த கோயிலுமே இல்ல. இப்ப தான் வந்து புதுசா காளியம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஊர் வந்து சின்ன ஊர் தான். அளவான ஊர் தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீடு வந்து நெறையா இருக்கும். இப்பலாம் வந்து வீடு குறைஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து தோட்டத்துக்கும் வீட்டுக்கு வந்து அலைய முடியலன்னு சொல்லி, தோட்டத்திலேயே வந்து வீடு எடுத்துட்டு அங்கேயே வந்து இருந்துர்றாங்க. இப்ப வந்து வீடு வந்து கொஞ்சம் அளவா தான் இருக்கு ஊருக்குள்ள இருக்கிற வீடு. நெறைய பேர் வந்து தோட்டங்காட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு எல்லார் வீட்டுக்குமே வந்து போயிட்டு வந்தாச்சு. கடைசியா பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்னதா ஒரு ஃபங்ஷன் வச்சாலுமே வந்து நாங்க ஒரு 6, 7 பேர் இருக்கோம். எப்பவுமே வந்து ஜாலியா இருக்கும். நைட்டு வந்து ஃபுல்லாவே தூங்க மாட்டோம். விடிய ஏதோ ஒரு கதை பேசிட்டு, இந்த மாரி மெஹந்தி போட, ஐப்ரோ எடுக்க, மேக்கப் பண்ண இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே வந்து ஜாலியா பேசிட்டு டைம் போறதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஜாலியா இருக்கும். நைட் வந்து மெஹந்தியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்கு வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி, நைட் வந்து அக்கா வீட்லயே வந்து தூங்கியாச்சு. காலையில வந்து ஒரு 5:30 அப்படிங்கும்போது வந்து எந்திரிச்சு வந்தாச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. வில்லேஜ்ல தான் வந்து இந்த மாரியெல்லாம் வந்து ரசிக்க முடியும். அதுவுமே வந்து தோட்டங்காட்டுல வந்து வீடு இருந்தா மட்டும் தான் இந்த மாரி கிளைமேட் வந்து பார்க்க முடியுங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கறக்கே வந்து. காலையில வந்து அறக்க பறக்கலாம் வந்து வேலை செய்ய தேவையில்ல. நல்லா மெதுவா ரிலாக்ஸாவே வந்து செய்யலாம். காலையில பார்த்தீங்கன்னா, சவுண்டு வந்து குருவி சவுண்டு, காக்கா சவுண்டு, சேவல் சவுண்டு இந்த மாரி வந்து சவுண்டு தான் கேட்குங்க. கேட்கறக்கே வந்து அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கும் மைண்டு.
என்னோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி லைஃப் ஏதோ அறக்க பறக்க எந்திரிச்சு வேலை செய்ற மாரி இருக்கும். ஆனா வந்து வில்லேஜ் லைஃப் வந்து டோட்டல் அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். மன நிம்மதியா இருக்கும் இங்க இருந்தோம்னா. அப்படியே வந்து ரிலாக்ஸா இருக்கும். வேலை செய்றது எல்லாமே வந்து ரிலாக்ஸா செய்ற மாரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கடை வசதி எல்லாமே இருக்கு. ஆனா வந்து மன நிம்மதி இருக்காது. ஆனா வந்து வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, கடை வசதி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் தூரம் போய் வாங்குற மாரி தான் இருக்கு எல்லா பொருளுமே. ஆனா வந்து இங்க வந்து மன நிம்மதிங்கிறது வந்து இங்க மட்டும் தான் கிடைக்குங்க. என்னோட பாயிண்ட் வந்து இது. எல்லாத்துக்குமே வந்து சிட்டி லைஃப் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாரி எல்லாத்துக்குமே வந்து வில்லேஜ் லைஃப் வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது. தோட்டங்காட்டுல இருந்தவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வில்லேஜ் லைஃப் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாரி தோட்டத்தில வீடு, இந்த மாரி இருக்கிறதா வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க எல்லாருக்குமே வந்து. மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஃபங்ஷன்னா ஊருக்கு வருவோம். இல்ல அப்டின்னா பொங்கல், மே மாசம் லீவுக்கு தான் வருவோம். குவார்ட்டர்லி, ஹாஃப்லி லீவுக்கெல்லாம் வந்து வரமாட்டோம். 1 வீக் லீவுக்கெல்லாம். மே மாசம் லாங் லீவுக்கு வந்து தான் வந்து அம்மாவங்க வீட்லயே வந்து ஸ்டே பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்து அம்மாவங்க வீட்டுக்கு வந்தாவே அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். எனக்கும் அப்படித்தான். இங்க வந்து இருக்கிறது வந்து அவ்ளோ ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்றது என்னோட அப்பா தான் இந்த டைம்ல வந்து. அப்பா இறந்து ஒரு 8 வருஷம் ஆகப்போது. இன்னைக்கு வரைக்குமே வந்து நான் நினைப்பேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா? அப்பா நம்மகிட்ட திரும்ப வரமாட்டாரா? அப்படின்னு சொல்லி, அவர நினைச்சாவே வந்து என்னோட அழுகைய வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வியாழக்கிழமை காலையில 9:30க்கு தான் வந்து கும்பாபிஷேகமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து கொஞ்சம் மெதுவாவே வந்து கிளம்புனோம். ப்ரீ ப்ளீட்டிங் வந்து சாரி வந்து அக்கா பொண்ணுங்க 2 பேருமே வந்து கடையில குடுத்து பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து வீட்லயே வந்து பண்ணிட்டனால, கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 8:30 அந்த மாரி வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபோட்டோ எடுக்கறக்கு அத்தையும், அம்மாவையும் வந்து வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. அதனால வந்து நாங்களே வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வந்து நடந்தே வந்துட்டோம். அ ஊருக்குள்ள வர்றதுக்கு தோட்டத்துலருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் தான். நடந்தே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு, ஒரு 9:30 அந்த மாரி தான் வந்து தீர்த்தம் வந்து செலுத்துவாங்க. அதனால வந்து நம்ம அதுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு அந்த யாகசாலையில வந்து சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்தது. சரி சாப்பிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் விடுறத பார்த்துக்கலாம். தீர்த்தம் விடுறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தீர்த்தம் விடுற பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லி, நெறைய பேர் எல்லாருமே வந்து அந்த மாரி தான் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுனோம். காலையில சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், பொரியல் இது எல்லாமே வந்து இருந்தது. நமக்கு எது வேணுமோ வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே வந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் விடுறத பார்க்கறக்காக வந்து வெயிட் பண்ணுனோம். 9:30 அப்படிங்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேல கோபுரத்தில வந்து கலசத்தில வந்து தீர்த்தம் செலுத்திட்டு, பூஜையெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடணும். நம்ம மேல வந்து கலசத்துக்கு வந்து தீர்த்தம் விட்டோனே வந்து நம்ம மேல வந்து தீர்த்தம் வந்து தெளிப்பாங்க. இந்த மாரி ஸ்ப்ரே வச்சு தெளிச்சாங்க. காத்துக்கு வந்து யார் மேலயுமே வந்து நல்லா படல. அதனால வந்து ஒரு பாத்திரத்தில வந்து தீர்த்தம் வச்சு, கையில வந்து இந்த மாரி அள்ளி ஊத்தும்போது எல்லாத்து மேலயும் வந்து பட்டுச்சு. தீர்த்தமெல்லாம் செலுத்திட்டு, அதுக்கப்புறம் சாமி வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. சரி இந்த கூட்டத்தில வந்து நம்ம வந்து சாமி வந்து நல்லா பார்க்க முடியாது. அதனால வந்து மதியமா வரலாம். மதியமா வந்தோம்னா கூட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிருவாங்க. அதனால வந்து மதியமா வந்து நல்லபடியா சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து தோட்டத்துக்கு வந்து வந்துட்டோம். தோட்டத்துக்கு வந்து எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட போவோம்ல, அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கும். நிழல் வந்து சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல வந்து குளு குளுன்னு இருக்கும். காத்து நல்லா வரும். யார் வந்தாலுமே வந்து இங்க தான் வந்து கட்டில் போட்டு உட்காந்து நல்லா பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதியமா வந்து சரி சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தோம்னா கூட்டம் வந்து இல்ல அந்த அளவுக்கு இல்ல. 1, 2 பேர் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டுருந்தாங்க. வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து சாயங்காலம் வந்து முளைப்பாரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. வந்து பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கும்மி அடிக்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. சாயங்காலம் வியூ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். லேசா தான் வெயில் அடிக்கும். சூப்பரா இருக்கும். பார்க்கறக்கே வந்து அவ்ளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மரக்கன்று வந்து கொண்டு வந்திருந்தோம் பாண்டிச்சேரியிலேருந்து. சரி அத நட்டு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு சின்ன பகுதியில மட்டும் ஒரு தென்னங்கன்று வந்து ஒரு 20 தென்னங்கன்று வந்து வச்சிருக்கோம். அத வந்து அந்த தென்னங்கன்னுக்கு இடையில வந்து இந்த மரக்கன்று வந்து வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, தம்பி நான் தான் குழி தோண்டுவேன்னு சொல்லி அவன் வந்து குழி பறிச்சுட்டு இருந்தியான்.
2 வாய்க்காலுக்கு இடையில வந்து கேப் இருக்கும். இதில வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா வந்து இப்ப தான் வாங்கி வச்சுட்ருக்கோம். அம்மா வந்து ஒரு ஆளா இருக்கனால வந்து எல்லாத்தையும் வந்து அவங்கனால வந்து பார்க்க முடியல. அந்த தென்னை மரத்துக்கிட்டலாம் வந்து புல்லு வந்து செதுக்கி விட்டுருந்தாங்க. இந்த கேப்ல வந்து மழை பெஞ்சு வந்து காஞ்சிருச்சு. ஈரமெல்லாம் வந்து இல்ல. அதனால வந்து களை வெட்ட முடியல. அதனால வந்து மழை பெஞ்சதுன்னா அடுத்து வந்து களை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மரக்கன்று வைக்கிற இடத்துல மட்டும் செதுக்கி விட்டு, நீங்க வச்சுருங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணியே வராது. மழை காலத்தில வந்து ஊறி தண்ணி ஓரளவுக்கு இருக்கும். ஆனா வெயில் காலம், காத்தடி காலமெல்லாம் வந்துருச்சுன்னா, தண்ணி வந்து குறைய ஆரம்பிச்சுரும். குடிக்கிறக்கு அளவா தான் இருக்கும். அதனால வந்து அப்பயெல்லாம் வந்து தென்னை மரமெல்லாம் வந்து அதிகமா வைக்கல. ஒரு 2, 3 தென்னை மரம் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப இடையில தான் வந்து நாங்க வந்து போர் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி தண்ணி கொஞ்சம் வெயில் காலத்திலேயே இருந்துச்சுன்னு, சரி தென்னங்கன்று வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 20 தென்னங்கன்று வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து முருங்கை மரம் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்ப வந்து இடையில வந்து அம்மா வந்து பூசணி விதை வந்து ஊனி விட்டுருக்காங்க. எப்போ ஊருக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு 7 மணி ஆச்சுனாவே வெளியில தான் கட்டில் சேர்லாம் இருக்கும். இந்த மாரி தான் உட்காந்து காத்தாட உட்காந்து பேசிட்டுருப்போம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த ஃபீலே வந்து தனி ஃபீல் தாங்க. இந்த மாரி தோட்டத்தில வந்து இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதோட ஃபீல் வந்து புரியும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கும். இடமும் வந்து அவ்வளோ அமைதியா, சைலண்ட்டா இருக்கும். இந்த மாரி நேரத்தில வந்து நமக்கு புடிச்சமான சாங் போட்டு கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. ஒரு சின்ன இமேஜின் பண்ணி பாருங்க. நான் வந்து ஃபீல் பண்ணத வந்து சொல்றேன். இந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டில் வெளியில போட்டு, நமக்கு புடிச்சமான சாங் கேட்டுட்டு, மேல வந்து நட்சத்திரம் தெரியும், நிலா தெரியும். நட்சத்திரத்த வந்து கவுண்ட் பண்ணிட்டே வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய நினைவுகள் எல்லாமே வந்து நம்ம மனசுல வரும். அந்த மாரி வரும்போது, அந்த ஒரு ஃபீலே வந்து தனி ஃபீல் தாங்க. சாயங்காலமே பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து வீட்ல சாப்பாடு, சாம்பார், ரசமெல்லாம் வச்சுட்டாங்க. நைட் வந்து நான் வந்து அப்பளம் பொரிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நைட் வந்து கோயிலுக்கு வந்து போகல சாப்பிட்றதுக்கு. சரி நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி, எல்லாருமே வந்து வீட்லயே வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. தோட்டத்தில ரெகுலரா இருக்கவங்களுக்கு வந்து பயமெல்லாம் இருக்காதுங்க. சுத்தி வந்து இருட்டா தான் இருக்கும். அதனால வந்து பயக்கவெல்லாம் தேவையில்ல. அங்கங்க வீடு இருக்கும். அதனால வந்து பயம் இல்லாம வந்து நம்ம இருக்கலாம். சாப்பிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பெரியம்மா பொண்ணு வந்து வந்திருந்தாங்க. அக்காவும், மாமாவும் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டாச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். எப்பவுமே சாப்பாடு வச்சாலுமே, மறுபடியும் 2 பேர் சாப்பிட்ற மாரி தான் வந்து வீட்ல வந்து அம்மா சாப்பாடு வைப்பாங்க. எப்பவுமே வந்து கரெக்ட்டாவோ, இல்ல கம்மியாவோ வந்து வைக்க மாட்டாங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்து சாப்பிட்ற மாரி தான் வைப்பாங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து இங்கேயே வீட்லயே வந்து சாப்பிட்டாச்சு. தம்பி பையன் வந்திருந்தியான். அவன் வந்து அவங்க அம்மா வந்து ஊருக்குள்ள இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டியான். அதனால சரி கொண்டு விட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. இப்ப தான் கும்பாபிஷேகத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கன்னு வந்து அம்மா வாங்கியிருக்காங்க. புதுசா வாங்கியிருக்காங்க. எப்பவுமே வந்து கன்னுக்குட்டியா வாங்கி அத பெருசாக்கி கன்னு போடுற சமயத்துல வந்து வித்துருவாங்க. வச்செல்லாம் வந்து பால் கறக்க முடியாது. ஆள் இல்லாதனால. ஒரு ஆள் இருக்கனால வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியாது. அதனால வந்து காடு வந்து பில்லுலாம் வந்து கிடக்குது, சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து கன்னுக்குட்டியா வாங்கிருவாங்க. அத பெருசாக்கி கன்னு போடுற சமயத்துல வந்து வித்துருவாங்க. மே மாசம் லீவ்ல பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மீட் பண்ண முடியல. சொதப்பல் ஆயிருச்சு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால மீட் பண்ண முடியாமயே போயிருச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். இவ பேர் வந்து கனி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ வந்து பக்கத்து ஊர்லயே இருக்கிறனால வந்து நான் சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க. வரும்போதே கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டீ மட்டும் வச்சு குடுத்தேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து கிளம்பிட்டாங்க. இதில வந்து ஒரு 3 தென்னை மரம் மட்டும் பெருசா இருக்கும். காய்க்கும். இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அப்பா வந்து வச்சாங்க. இந்த மாரி விளாகுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க நான் வாய்ஸ் குடுக்குறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் பேசியிருக்கேன். புடிச்சிருந்தா பாருங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.